இந்த மாதிரி ஃபேக் ஃபெமினிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணலாம் நீங்க சொல்லிட்டு போங்க. இந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பையனை ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கு. அது போக கேட்டேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவர் லவரோட கொலை பண்ண அந்த பிசினஸ் பையன் இருக்கான்ல, பயங்கர பணக்காரன் இருக்கான்ல, அந்த பையனை வந்து லாஸ்ட் தீபாவளியில பார்த்து அவங்க 2 பேத்துக்கு லவ் ஆச்சான். அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த பொண்ணு வந்து நான் நேற்று வீடியோ போட்டிருந்தேன், இந்த பொண்ணு வந்து அவங்க லவர் கூட சேர்ந்து மலையில இருந்து தள்ளி விட்டுருச்சு. எப்படின்னா இதுக்கு வந்து மல்டிபிள் வந்து என்கவுண்டர்ஸ் இருக்கான். நிறைய டைம் ட்ரை பண்ணி அவனும் லவரும் ட்ரை பண்ணி கடைசியா தான் இந்த இமேஜ்லாம் வந்து வந்திருக்கு, விட்டுருக்காங்க போலீஸ் சைட்ல இருந்து. என்னன்னா, அந்த பொண்ணும் அந்த கேட்டன் இறந்து போன பையன் இருப்பாங்க, அந்த லவர் பையன் வந்து மாஸ்க் மூஞ்சியெல்லாம் கவர் பண்ணிட்டு போவான். எல்லா இடத்துலயும் வந்து அவ்வளோ ப்ரீ பிளான்டா ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. சிம்பிளா நான் என்ன கேட்கிறேன், அந்த பொண்ணு ஆல்ரெடி இவனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கு, அவங்கள தீபாவளியில பார்த்துருக்கு, பிடிச்சிருக்கு. நான் என்ன கேட்கிறேன், பிடிக்கல எனக்கு வந்து ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியதா, நான் சிம்பிளா முடிஞ்சிருக்கணும், இந்த கதையே இருந்திருக்காதுல, அதை உன்னால சொல்ல முடியல, அங்க உனக்கு காஜி பிடிச்சி இந்த பையனும் வேணும்னு சொல்லியிருக்க. இந்த இடத்துலயும் வந்து இந்த மாதிரி ஃபேக் ஃபெமினிஸ்ட் எல்லாம் வந்துடுறாங்க. என்னவா அந்த பொண்ணு மேல தப்பு இருக்காதான், வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்களாமா, இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னு ஆசை இருந்திருக்குமா. இந்த மாதிரி ஃபேக் ஃபெமினிஸ்ட் நாய்களெல்லாம் எனக்கு புரியல. ஒரு பையன் தப்பு பண்ணா நாங்க பசங்க எல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணி கேட்கிறோம்ல, அது எப்படி ஒரு பொண்ணு தப்பு பண்ணா மட்டும் எல்லா இடத்துக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு வந்துடுறீங்க. அந்த பொண்ணை பிடிச்சி ஃபர்ஸ்ட் ஜெயில போடுங்க, தூக்கு தண்டனை கொடுங்க அந்த பொண்ணுக்கு, அப்பதான் எங்க எல்லாத்துக்குமே அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இந்த மாதிரி மட்டமான ஆளுங்களெல்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு போங்க. அது மாதிரி இந்த மாதிரி அவேர்னஸ் கண்டென்ட் தெரிஞ்சுக்கோம்னா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு போங்க. என்ன